ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்ததாக சித்த மருத்துவர் முருக கணபதி சார் வந்து சித்த மருத்துவமும் ஜோதிடமும் என்ற தலைப்பில் கருத்துக்களை நம்மோடு பகிர வருகிறார். அவரை அன்போடு சொற்பொழிவாட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை முற்றெழுந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இணைத்திட செய்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாலி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாலி என தமிழன்னையை வணங்கி இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்த நவசக்தி ஜோதிட குழு 11வது மாத கருத்தரங்கத்தில் நாம் பேச வந்திருக்கின்றோம். இந்த கருத்தரங்கத்தை சிறப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நவசக்தி ஜோதிட குழுமத்தின் தலைவர் வேலு சிவா ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் உங்கள் அதாவது ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை நேரலையாக உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கும் நமது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் அந்த குழுவினுடைய கதிரையா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனது உரையை துவங்கலாம் என்று இருக்கின்றேன். அதாவது மனதை வளப்படுத்த தவத்தை தவமாக்கியும் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆசனத்தை ஆராதித்தும் எதிர்காலத்தை ஏகபோகமாக அனுபவிக்க ஜோதிடத்தை சொந்தமாக்கியும் இங்கே நம்ம இப்போ சில கருத்துக்களை பேச வந்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சித்த மருத்துவமும் ஜோதிடமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேச இருக்கின்றோம். சித்த மருத்துவத்திற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சித்தர்கள் தான் ஜோதிடத்தை வந்து அதிகமான நூல்களை அவர்கள் எழுதியிருக்கின்றனர். அதாவது சித்தர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இப்போ சித்தர்கள் என்பவர்கள் யார்? பொதுவாகவே அதாவது சித்தர்கள் என்பவர்கள் பார்த்திங்கன்னா எங்கள் கொஞ்சம் இது மேலே சரி சித்தர்கள் என்பவர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சித்தி பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சித்தி பெற்றவர்கள் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த டிவி சீரியலில் வர சித்தி தான் பெரும்பாலும் ஞாபகம் வரும். அப்படி சித்தி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அஷ்டாங்க யோகம், அதாவது உலகுக்கே ஒரு நல்ல ஒரு கலையை தந்த சித்தர்கள் அந்த அஷ்டாங்கத்தின் யோகத்தின் மூலமாக மனிதனை வளப்படுத்துவதற்குண்டான ஒரு மேன்மையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதன் மூலமாக என்பெரும் சித்திகளை அடைய அவர்கள் வழி செய்தார்கள். அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் சித்திகள் என்றால் நீங்கள் சும்மா இந்த டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க, கூடு விட்டு கூடு பாயிறது, தண்ணி மேலே நடக்கிறது, வானத்தில் பறக்கிறது அப்படிலாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அந்த விஷயங்களை எல்லாம் உண்மையாகவே செய்தவர்கள் தான் சித்தர்கள், அதுதான் சித்தி பெற்றவர்கள் அப்படின்ட்டு. இப்போ அது இந்த காலகட்டத்தில் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும். அதற்கு முதற்படி பார்த்திங்கன்னா அஷ்டாங்க யோகம். அப்போ அந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயமம் நியமமே எண்ணிலா ஆசனம், பிராணயாமம், பிராத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 படிநிலைகளை நம்ம ஒவ்வொரு படிநிலைகளாக நம்ம பயன்படுத்தி அதனுடைய பயிற்சிகளை மேன்மைப்படுத்தி நம்ம செய்யும் பொழுது அடுத்த முறையான அந்த என்பெரும் சித்திகளை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை நாம் பெற முடியும். அதுதான் சித்திகள். அதாவது அந்த சித்திகளை வந்து அனைத்தையுமே சித்தர்கள் வந்து கைவரப்பட்டனர். நம்ம நினச்சிட்டு இருப்போம் அதாவது சித்தர்கள் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தை மட்டும் தோற்றுவித்து அந்த சித்த மருத்துவம் மூலமாக உலக மக்கள் அனைவருக்குமே இந்த வைத்தியத்தை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது தவறு. என்னென்னு சொன்னால் சித்த மருத்துவத்தை எங்கள் தோற்றுவித்து நோய்களை குணமாக்குவதோடு மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் வாழுகின்ற காலம் வரையிலும் அவன் வாழ்வை மேம்படுத்துவதற்கும் வாழ்வை நல்ல விதமாக சுகமாக அனுபவிப்பதற்கும் பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வாழ்வியல் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா
ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த குழந்தையுடைய பிறந்த நேரத்தை வச்சு நம்ம ஜாதகம் கணிக்கிறோம், அந்த கோள்களுடைய அம்சங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அதை வச்சு நம்ம அந்த பலன்கள்லாம் நம்ம சொல்கிறோம். சரி ரைட், அதனுடைய வாழ்க்கை எப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்வது அப்படிங்கிறத சித்தர்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தையானவன் பெரியவனாக வாலிப வயதை அடையும் பொழுது பார்த்திங்கன்னா அவருக்கு திருமணம், அதுக்கு ஒரு ஜோதிடம் தேவை. அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டான்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு ஜோசியம் தேவை. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருக்கு வந்து ஜோசியம் வந்து ஒரு நெருங்கிய தொடர்புடைய ஒரு விஷயமாக, அந்த மக்களோடு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஜோதிடத்தை சித்தர்கள் வழிமுறை நெறிப்படுத்தி கொடுத்துள்ளனர். அப்போ அதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறது நம்ம நியூமராலஜி படி அது ஒரு கலை, இந்த ஜோதிடத்திலே ஒரு கலை. அந்த வாஸ்துல பாருங்கள், அவங்க அந்த வீட்டை கட்டும் பொழுது அந்த மனையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போ ஒரு வீடு கட்டும், இப்போ நாம் வந்து என்ஜினியர் வச்சு நிறைய பிளான்லாம் போட்டுட்ருக்குறோம். அப்போ அந்த என்ஜினியர் வச்சு பிளான் போடும்போது அவங்க வெறுமனே அவங்க போட்டுட்ருப்பாங்க. ஆனால் அதில் வாஸ்து வந்து எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து செயல்படாத ஒரு தன்மையை தான் அவங்க சும்மா வெறுமனே ஒரு டயக்ராம் வரைஞ்சி கொடுத்துருவாங்க. அது மேஸ்திரி வந்து வீடு கட்டி கொடுத்துருவாரு. அப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை வைக்க வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக சித்தர்கள் கூடியிருக்கிறார். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு 4-5 வால்யூமே அந்த வாஸ்து பற்றியே இருக்குது. இப்போ நாம் எப்படியோ சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், வாஸ்துனா ஒரு 2 விஷயம் அப்படி அந்த மூலையில் அதை வைக்கணும், இந்த மூலையில் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு மூலைக்கும், அதாவது தென்கிழக்கு மூலை இந்த மாதிரி அம்சங்கள் இருக்க வேண்டும், அப்புறம் வடகிழக்கு மூலையில் இப்படி இருக்க வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அதை அனுசரித்து நம்ம வீடு கட்டும் பொழுது நமக்கு செல்வ வளம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் அந்த மனையில் வாழுகின்ற அத்தனை நபர்களுக்கும் அத்தனை குடும்பத்தாருக்கும் பார்த்திங்கன்னா சுகாதாரமின்மை ஏற்படும். அதாவது சுகாதாரம் தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. நீங்கள் பணம் நிறையா சம்பாதிக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு சுகாதாரமின்மை ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் எவ்வளோ பணம் இருந்தாலும் அது வந்து தாங்காது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த சுகாதாரத்தை கொடுப்பது பார்த்திங்கன்னா வாஸ்து. அந்த வாஸ்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அது வாஸ்து தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்பார்ட்மெண்ட்ஸ் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் அந்த லைன் வீல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வாஸ்தே இருக்காது. அதுக்கு ஏன் அதை சொல்லுகிறேன் பார்த்திங்கன்னா, அந்த லைன் வீலில் குடியிருக்கிறீங்களா மோஸ்ட்லி நீங்கள் பாருங்கள், நிறைய பேருக்கு நோய் இருக்கும். அதே மாதிரி அவங்க செல்வ செழிப்பாக இருக்க மாட்டார்கள், அது ஒரு விஷயம். அப்புறம் அவங்க குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் நோய், தினமும் வந்து ஹாஸ்பிட்டலில் போகிற வேலையாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் வாஸ்து அந்த குடியிருக்கிறவர்களுக்கு அந்த வாஸ்து வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ அந்த வாஸ்து அந்த இடத்துல சரியில்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இப்போ சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது வடகிழக்கு மூலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேப் விடணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த வடகிழக்கு மூலையில் பார்த்திங்கன்னா அசுத்தங்களை சேர்க்கக்கூடாது, அதாவது அந்த இடத்துல குப்பை கூலங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடாது, அந்த இடத்த வந்து ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம டாய்லெட் அமைக்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது மேற்கு மூலையாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்காக அதை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ செப்டிக் டேங்க் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு இடமே இருக்காது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்களா, அந்த இடத்துல போர் போட்டுருவாங்க. அதாவது வடமேற்கு மூலையில் போர் போட்டுருவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் தென்கிழக்கு மூலையிலையோ அல்லது வடகிழக்கு மூலையிலையோ ஏதோ ஒரு இடத்துல செப்டிக் டேங்க் இருக்கிற இடத்துல வச்சுருவாங்க. அது வந்து பயங்கரமான பிரச்சனைக்குரிய விஷயமாக அந்த செப்டிக் டேங்க் அமைக்கிறது இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன், செப்டிக் டேங்க் எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அப்படிம்பாங்க. அது பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக இருக்கும். எப்பயுமே செப்டிக் டேங்க் வந்து மேற்கு பக்கமாக வடமேற்கு பக்கமாக தான் செப்டிக் டேங்க் அமைக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு வாஸ்து. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வச்சுருப்பாங்க, இல்லைனா கிழக்கு பக்கம் வச்சுருப்பாங்க. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. அதனால் வாஸ்துன்ற கலையை சித்தர்கள் வந்து இவ்வாறு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலை எப்பயுமே உயரமாக இருக்குன்னு நம்ம சொல்லி வச்சுருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டெல்லாம் கட்டிவிட்டு மேலே ஒரு அந்த கைப்பிடி சிவர் இருக்கும், அது மாதிரி 2 செங்கல் வச்சுருவாங்க. அது வந்து கிடையாது, அது வந்து வாஸ்து கிடையாதுங்க உங்களுக்கு. அது என்னென்னா, அந்த தென்மேற்கு மூலையை கொஞ்சம் உயரமாக இது பண்ணிங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாம் வடகிழக்கு மூலை பக்கமாக வரும். அப்போ அந்த கழிவுகள் வந்து கிழக்கு பக்கமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தென்மேற்கு மூலையை வந்து ஒசத்தி வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் சீதோஷ நிலை வந்து காற்று வந்து வேகமாக அடிக்கின்ற தன்மை எல்லாமே இருக்கும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வரை அந்த காற்றினுடைய வேகத்தை குறைப்பதற்காகவும் அந்த தென்மேற்கு மூலையை வந்து உயர்த்தி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கட்டிடுவாங்க. கடைசியில் பார்த்தா ஒருத்தர் சொல்லுவார், 2 செங்கல்ல வச்சு அந்த இடத்துல கலவையை வச்சு பண்ணிடுவாங்க. இது வந்து மிகவும் தவறான ஒரு புரிதல்.
வீடு கட்டும் பொழுது எப்படின்னா கொஞ்சம் இப்படி கொஞ்சம் டவுன், இது வந்து மேடாக இருக்கணும், இது கொஞ்சம் டவுனாக இருக்கணும், வடகிழக்கு மூலை. இதுதான் அதனுடைய மிக முக்கியமான விஷயம். இதை நிறைய பேர் அது செய்கிறதே இல்லை. அப்புறமேட்டு அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதடி இதடி அப்படிம்பாங்க. எது இடித்தாலுமே அந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து கெட்டு போய்விடும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அந்த வீட்டை கட்டுவதற்கு முன், அதாவது சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இது அந்த மண்ணை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி ஆணித்தரமாக அந்த நிலத்தையே வந்து டெஸ்ட் பண்ணு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க அதெல்லாம் எந்த நிலத்துமே இப்போலாம் பார்க்குறதில்ல. இப்போ வந்து சுடுகாட்டு பக்கம் கூட போய் நிலத்தை வாங்கி நம்ம ஆளுங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சுடுகாட்டையே இப்போ வந்து நிறைய இடத்துல பிளாட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் வந்து மிக அபத்தமான ஒரு விஷயம். அவர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியா பக்கமே நிலம் வாங்கக்கூடாதுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சில நூல்கள்லாம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனை பேர் உங்களுக்கே தெரியும், உங்கள் ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் பிளாட்டு போட்டு நிறைய விற்றுட்டு இருப்பாங்க. அதுவும் கம்மி விலைன்னு சொன்னோன்னா நிறைய பேர் போய் வாங்கிடுவாங்க. அப்போ அந்த மனையில் குடியிருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான நோயெல்லாம் வந்துடும். அப்புறம் அவர்களால் சரியாகவே வாழ முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி அந்த வாஸ்து அப்படிங்கிறதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில், அதாவது தென்கிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண இடம் பற்றாக்குறையினால இந்த பக்கம் அமைச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்போ வடகிழக்கு மூலையில் அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வடகிழக்கு மூலையை ஃப்ரீயாக விடுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து அந்த இடத்துல தான் கிச்சன் வச்சுருப்பாங்க. இது மாதிரி நிறையா பற்பல விஷயங்கள் இந்த வாசல் வந்து முரண்பாடுகளான விஷயங்களை வந்து இந்த காலத்தில் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி அது பண்ணி இது பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்கள் வீடு கட்டும் பொழுது அந்த மனை தேர்வு அப்படிங்கிறது, அதே மாதிரி அந்த இடம் தேர்வு அப்படிங்கிறது, அந்த மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அது உறுப்பு மண்ணா அல்லது செம்மண்ணா, என்ன மண்ணா, அதில் என்ன சத்து இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு தான் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு அவங்க சித்தர்கள் வந்து வாஸ்துவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜை அறை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடம் பற்றாக்குறை காரணமாக பூஜை அறைக்கு பின்னாடியே பாத்ரூம் கட்டிடுவாங்க. அது மாதிரி நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன் நான். அது வந்து செய்யவே கூடாது. பூஜை அறை மேக்சிமம் இந்த வடமேற்கு மூலையில் கொஞ்சம் அமைப்பாங்க, அந்த வீட்டினுடைய ஓரமாக அமைப்பாங்க. அதுதான் வாஸ்துனுடைய சிறப்பு. அப்படி இருக்கும்போது பூஜை அறைக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளும் நம்ம வைக்கக்கூடாது, அதுக்கு நேராக அப்படியே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி நிறைய இடத்துல அந்த இடத்துல தான் டிவிலாம் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் சித்தர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் குழந்தையாக பிறந்து முதுமையை ஆகுகின்ற வரையில் அவனுக்கு என்னென்ன முறைகளில் அவன் வாழ வேண்டும் என்பது போன, அதாவது ஆரோக்கியம் மட்டும் கிடையாதுங்க, அவன் வந்து எப்படி வீடு கட்ட வேண்டும், எப்படி அவன் செயல்பட வேண்டும், எப்படி ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை தான் இவங்க வந்து கூறியிருப்பாங்க. இதான் அதாவது ஜோசியத்தை பார்த்துட்டு முன்ன அதுக்கப்புறம் நீ மருந்து கொடு, அதாவது ஜோசியம் உங்களுக்கு வந்து சரியாக இருந்தால் உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்லாம் அதை சொல்லியிருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோள்களுடைய அம்சம் தான் நமது உடலில் வந்து செயல்படுகிறது. அப்போ நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் அந்த கோள்கள் எப்படி இருந்திருக்கிறது, அந்த கட்டத்தில் அந்த கோள்கள் எப்படி லக்னம், ராசி, நவாம்சம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது எப்படி இருக்கிறது, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி, பிறந்ததும் போல் அவர்களுக்கு என்ன திசை வருகிறது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லி இந்த நேரங்களில் நீங்கள் இது திருமணம் செய்யுங்கள், இந்த டைமில் வந்து நீங்கள் வீடு கட்டுங்கள் அப்படிலாம் நிறையா விஷயங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம அவங்க ஜோதிடத்தை வந்து முதன்மையாக வைத்திருக்கிறார்கள். அதாவது சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது இப்போ வந்து தனியாக ஒரு பார்ட்டாக இருக்குது. மருத்துவத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஜோதிடம் வந்து நம்ம சொந்தமாக படிச்சுக்கிறது தான். ஆனால் என்னென்னா, ஒரு சித்த மருத்துவர், அதாவது ஒரு மருத்துவர் அப்படின்னா பொதுவாகவே ஜோதிடம் வந்து தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜோதிடம் பஞ்சபத்தி சாரி தண்ணி கொடுங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் அகத்தியர் சில்லறை கோவை அப்படிங்கிற ஒரு பாட்டில், அதாவது ஜோதிடம் பஞ்சபத்தி துளங்கிய குருமுனி நூல், அதே மாதிரி தீதிலா கக்கிசங்கள் செப்பிலா கண்மகாண்டம் இதெல்லாம் கற்றுணர்ந்தோர் இவர்களே வைத்தியராவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 வகையான நூல்களை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த 7 வகையான நூல்களில் 3 வகையான நூல்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றிய நூல்களைத்தான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். மீதி 4 தான் மருத்துவம் தொடர்பான, மூலிகை தொடர்பான, மற்ற அந்த சிகிச்சை முறைகள் தொடர்பான விஷயங்கள் தான் அந்த மற்ற 4 நூல்கள் இருக்கும். அப்போ 4 நூல்களில் வைத்தியத்தை பற்றி சொல்லிவிட்டு 3 நூல்களில் ஜோதிடத்தை பற்றி சொல்லியிருப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால்,
ஒரு நோயாளி உங்களிடத்திலே வரும் பொழுது, ஒரு மருத்துவரிடத்திலே வரும் பொழுது அவருக்கு ஃபஸ்ட்டு உதவி நம்ம செஞ்சிடலாம், அது இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அந்த நோய் தீருமா தீராதா, அது எத்தனை நாளில் தீரும், இல்லை அவனை கொன்னுடுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவனுடைய ஜோதிடத்தை, அதனுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்து, அப்போ அதன் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த நோயானது விரைவில் தீருகின்ற ஒரு தன்மை ஏற்படும். இல்லைன்னா நீங்கள் வந்து மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அந்த நோய் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? அதற்காகத்தான் அவர்கள் அந்த ஜோதிடத்தை முதன்மையாக வைத்தார்கள். அப்போ ஜோதிடம் கற்றால்தான் முழுமை பெற்ற மருத்துவன் என்று அவர்கள் அப்பொழுதே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு தான் இந்த விஷயமெல்லாம் நம்ம இப்போ வந்து உதாரணமாக சொல்லுகிறோம். இப்போ நம்ம அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அது எதற்காக நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்த பூஜைகள் பண்ணேன், புனஸ்காரங்கள் பண்ணேன். இதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இந்த பாபா படத்தில் கூட சொல்லுவார் டெல்லி கணேசன், நான் 4 வேளை குறிக்கிறேன், 3 வேளை தொழுகிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல, அவருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இப்போ விஷயம்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதே மாதிரி பூஜைகள் செய்கிறேன், புனஸ்காரங்கள் செய்கிறேன் அப்படின்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இயமம் நியமமே எண்ணிலா ஆசனம், பிராணயாமம், பிராத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த அஷ்டாங்க யோகத்தில் அவங்க வந்து இந்த 8 படிநிலைகளை நீங்கள் வந்து கடைபிடிச்சின்னு வச்சிங்களேன், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை. புரியுதுங்களா? இதை நம்ம ஆளுங்க விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கங்கேயும் அலையிறது. இது என்னென்னா இயமம் அப்படிங்கிறது முதல் படி. இயமம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு ஆதாரமே மனசு தான். அந்த மனசை வந்து நீங்கள் வளப்படுத்தி, செம்மைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, சீர்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் செய்கின்ற செயல்களும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் அதாவது 2 மனசு இருக்குது. ஒன்று மேல் ஆள் மனது, ஒன்று மேலில் ஒரு மனசு. மேல் மனசில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள், கோடிக்கணக்கில் எண்ணங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும், அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கோம். இப்போ அந்த எண்ணங்களெல்லாம் நம்ம வந்து செயல்படுத்த முடியாது. அந்த ஆள் மனதில் வந்து நம்ம ஒரு எண்ணத்தை இதை செயல்படுத்தலாம், இதை லட்சியமாக வச்சுருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதை மட்டும் தான் நம்ம வந்து செயல்படுத்த முடியும். இப்போ மனசில் மேலோட்டமாக நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ அந்த எண்ணங்கள் வந்து வருகிற எண்ணங்களே கெட்ட எண்ணங்களாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் செயல்படுகின்ற அந்த செயலும் கெட்டதாகத்தான் முடியும். அப்போ உங்களுக்கு அது கெட்டதாகத்தான் முடியும். அதற்காகத்தான் நாம் சொல்கிறோம், அந்த இயமம் என்கின்ற முதல் படியிலேயே நீங்கள் ஃபெயில் ஆகிடுறீங்க. அப்போ அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் அந்த இயமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமானது. அந்த இயமம் என்றால் நல்ல எண்ணங்கள். அதாவது நல்ல எண்ணங்கள் என்றால் என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தர் நினச்சிவார். இப்போ வந்து ஒருத்தர் திருடர் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், அவர் திருடுறது நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அது அவங்களுடைய விஷயம். ஆனால் நல்ல எண்ணங்கள் என்பது நாம் செய்கின்ற செயல்களோ எண்ணங்களோ மற்றவர்களுடைய மனதையோ உடலையோ புண்படுத்தாத ஒரு எண்ணங்கள் தான் நல்ல எண்ணங்கள். அவ்வளோதான் விஷயம். நாம் நினைக்கிறது வந்து மற்றவங்களை புண்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் மற்றவங்க சொல்லணும்னாலும் பரவாயில்ல, நம்ம நினைக்கிறது மற்றவங்கள்ட்ட புண்படுத்தாமல் இருந்தால் அதுதான் நல்ல எண்ணம். நீங்கள் எதுவும் நினைப்பீங்க, அதை வெளியே சொன்னால் அவர் மனசு புண்பற்றுவார்னு சொல்லி மனசுலேயே வச்சுருப்பீங்க. அது வந்து கெட்ட எண்ணம் மாதிரி தான் அது டோட்டலாக. அதனால் இந்த எண்ணங்களை முன்னே நீங்கள் வந்து பயிற்சி பெற்றுறீங்க அப்படின்னாவே அந்த இயமத்தின் அடிப்படையில் நம்ம வந்து அடுத்த நிலையான நியமம் என்று சொன்னால் நல்ல செயல்கள். அப்போ நல்ல எண்ணங்கள் நினைத்தால்தான் நீங்கள் வந்து நல்ல செயல்களை நீங்கள் வந்து செய்ய முடியும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியாக எண்ணில ஆசனம் வந்து உடல் ஆரோக்கியத்தை இது பண்ணோம். அதே மாதிரி தாரணை, தியானம், சமர்ப்பிராத்தியாகரம், இதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகள். அதெல்லாம் நீங்கள் டீப்பாக சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். அதனால் அந்த இயமம் நியமம் இது 2மே நம்ம வந்து கடைபிடிச்சோம்னு வச்சிங்களேன், நமக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த ஜோதிடத்தில் வந்து உங்களுக்கு விகல்பமான கிரகங்கள், விகல்பமான அம்சங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்லதே தான் நடக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதை சித்தர்களும் அதை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் வந்து ஜோசி இப்படி இருந்தால் கூட நீங்கள் நல்ல எண்ணங்களை வைத்து கடவுளை வழிபடுங்கள், அப்போ உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும், அப்போ நல்ல செயல்கள் செய்வீர்கள், அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, செல்வ வளம் பெருகும் அப்படிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் முதல் படி நீங்கள் நல்ல எண்ணங்களை வைத்திருந்து நீங்கள் இப்போ சொல்கிற எல்லாமே நீங்கள் செய்யலாம். கோயிலுக்கு போகலாம், பரிகாரம் செய்யலாம், பூஜை செய்யலாம். நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் மற்ற இந்த விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதனால தான் நிறைய பேர் பாருங்கள், அது வந்து நான் எல்லாம் பண்ணுறேன் எதுவுமே இதாகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எங்கிட்டே வந்து கேட்பாங்க. அதுக்கு தான் நாம் சொல்கிறோம், நல்ல எண்ணங்களை வைத்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை வழிப்படுத்தும், அதாவது உங்களை செல்வந்தராக்கும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த இயமம் நியமமே நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்பெரும் சித்திகளை அடைவதற்குண்டான ஒரு வழிகளை இது வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த ஜோதிடமும் சித்த மருத்துவமும் வந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களுடைய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த அட்டை விடுதல் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்லாம்
அப்படிலாம் இருக்குது. அட்டை விடுதல் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல, இப்போ நீங்களாம் ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட போய் எல்லோரும் போயிருப்பீங்க, யாரும் போகாமல் இருக்க மாட்டீங்க. போனீங்கன்னா நோய் நல்லாவாதுன்னு சொல்ல மாட்டாங்க, மருந்து கொடுப்பாங்க, சாப்பிடுங்க வாங்க போங்க அப்படின்றாங்க. ஆனால் சித்தர்கள் வந்து அந்த நோயை வந்து சாத்தியம், அசாத்தியம், மத்தியமா அப்படின்னு 3 வகையாக பிரிச்சுருக்கிறாங்க. இது நல்லாவாதுன்னு சில நோய்கள்லாம் சொல்லி செத்து போயிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அதற்கும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஜோதிடத்தின் மூலமாக இவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் அந்த நோயிலிருந்து அவன் பிழைத்து கொள்வான் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க. அதற்காகத்தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அட்டை விடல் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து சித்தாவில் இருக்குது. இல்லைன்னா மருத்துவத்திற்கு அடங்காத நோயாளிகளை அந்த அட்டை விட்டு நோயை சரி பண்ணுறது. இதில் என்ன எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள். நோயே நல்லாவது நம்ம சொல்கிறோம், அப்போ அதை செத்து போயிடுவான்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி நோயாளிகளுக்கு ஒரு அட்டை விடுதல் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டு வந்து சித்தாவில் இருக்குது. அந்த அட்டை விடுதல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வீக்கங்கள், கட்டிகள், அதேமாதிரி கல்லீரல் நோய்கள் இப்போலாம் வருது இல்லைங்களா, மஞ்சக்காமலை, இந்த மாதிரி நோயெலாம் இருக்குது இல்லைங்களா, வாந்தி, தீரா தலைவலி, நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் தலைவலியாக இருக்குது. அவன் வந்து மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க எவ்ரிதிங் நார்மல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எதில் பிரச்சனை என்னென்னு ஒன்றும் புரியாது. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில தீராத நோய்கள் வந்து அடிபட்டிருக்கும், வர்ம பாயிண்டில் அடிபட்டிருக்கும். அந்த வர்ம பாயிண்ட் வந்து ஸ்கேனில் தெரியாது உங்களுக்கு. அப்போ இவர் ஸ்கேனில் வந்து தூக்கிட்டே அலைவார், புரியுதுங்களா. அலைஞ்சிட்டு எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே எல்லாம் நல்லா இருக்குப்பா, ஏப்பா நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்பா, சரியாக போய் அப்படிம்பார். ஆனால் எங்களிடம் அவர் வருவார்கள், சித்த மருத்துவரிடம் வரும் பொழுது நாங்கள் தான் அதுக்கு வந்து உரிய முறையில் தீர்வு கொடுப்போம். எப்படின்னா, அதாவது வர்மத்தில் அடிப்பட்டால் ஸ்கேனில் தெரியாதுப்பா, அதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனை அதில் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இந்தியன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி அடித்தா இப்படி வந்து கையெல்லாம் திருப்பிட்டு போகிறோம்ல, அதெல்லாம் உண்மை, புரியுதுங்களா. அது வந்து சும்மா பொய்யான புனைதல் கிடையாது. அப்போ என்னென்னா, அந்த வர்ம பாயிண்டில் அடிபடும் பொழுது அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த நரம்பு வந்து வேலை செய்யாத நிலைமை ஏற்படுகிறது. அப்போ அந்த நரம்பு போகின்ற பாதைகள் அந்த எங்கே போய் சப்ளை பண்ணுறதோ அந்த நர்வ் இம்பல்ஸை அந்த அங்கங்கள், அதாவது கையோ காலோ பலகீனமாயிரும், அது செயல்படாது. இதுதான் நம்முடைய விஷயம். வாய் கோணி போகின்ற தன்மை, கண் பிதுங்குகின்ற தன்மை, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி மலம் சிறுநீர் கழிகின்ற தன்மையெல்லாம் கூட அந்த வர்மத்தில் அடிபட்டால் வரும். இதெல்லாம் வந்து குறிகுணங்கள் அதனுடைய இது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா, அந்த மாதிரியான தீராத நோய்கள் மட்டுமில்லாமல் இது மாதிரி தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற நோய்கள்லாம் இந்த மாதிரி அட்டை விடுதல் சிகிச்சை இருக்குது. அந்த அட்டை விடுதல் சிகிச்சையில் கூட என்ன சித்தர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா, அந்த திதிகள் வருது பார்த்தீங்களா, பிரதமை, துவிதை, திரிதியை, இதெல்லாம் வருது இல்லைங்களா, அந்தந்த திதிகளில் எந்த இடங்களில் வந்து அட்டை விடுதல் கூடாது, அந்த இடத்துல அப்படி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செத்துருவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ பிரதமை திதிகளில் பார்த்தீங்கன்னா பெருவிரலில் நீங்கள் வந்து அட்டை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி உள்ளங்காலில், துவிதியில் வந்து உள்ளங்காலில் விடக்கூடாது. அதே மாதிரி திருதியில் வந்து முழங்காலில் விடக்கூடாது. அதே மாதிரி தொடையில் வந்து சதுர்த்தியில் விடக்கூடாது. பஞ்சமியில் வந்து ஆண் குறி பெண் குறி அந்த ஏரியாக்களில் விடக்கூடாது. அதே மாதிரி நாபி பக்கத்தில் வந்து சஷ்டியில் விடக்கூடாது, புரியுதுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்தமியில் வந்து மார்பகத்து மேலே விடக்கூடாது. அதே மாதிரி அஷ்டமியில் வந்து கைகளில் விடக்கூடாது. அதே மாதிரி நவமியில் வந்து கழுத்தில் விடக்கூடாது. அதே மாதிரி உதட்டில் பார்த்தீங்கன்னா தசமியில் விடக்கூடாது. நாக்கில் பார்த்தீங்கன்னா ஏகாதசியில் விடக்கூடாது. நெற்றியில் பார்த்தீங்கன்னா துவாதசியில் விடக்கூடாது. புருவத்தில் பார்த்தீங்கன்னா திரையோதசியில் விடக்கூடாது. அதே மாதிரி பிடரி பகுதியில் வந்து நீங்கள் அந்த சதுர்த்தசியில் விடக்கூடாது. அதே மாதிரி உச்சியில் வந்து பூரணத்தன்று விடவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த திதிகள் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜோதிட சம்பந்தப்பட்ட இது மாதிரி நிறையா நோய்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு கல்லீரல் நோய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த நட்சத்திர தினத்தன்று இந்த கல்லீரல் நோய்களுக்கு மருந்து கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம யாருமே பார்க்குறதில்ல. ஏன்னா அந்த நட்சத்திர தினத்தன்று அந்த கல்லீரலுடைய தன்மை வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ மருந்து கொடுத்தாலும் அது வந்து பிரயோஜனப்படாது. அதுக்கு விட்டு அடுத்த நாள் கொடுங்க அப்படிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த அட்டை விடுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் சரியான அந்த இடத்துல விட்டீங்கன்னா கண்டிப்பாக அது இறப்பான்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த அட்டை விடுறதுனால என்னென்ன நோய்கள் வந்து தீருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காத, அதாவது எந்த மருத்துவத்துக்குமே அடங்காத வாந்தி. சில பேருக்கு வாந்தி எப்போ பார்த்தாலும் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டா வாந்தி, நின்னா வாந்தி அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரியான வாந்திகளில் பார்த்தீங்கன்னா நடு நெஞ்சில் விடுங்க அட்டையை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, புரியுதுங்களா. அதே மாதிரி கல்லீரல் நோய்கள், மஞ்சக்காமலை வரும். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அதிகமாக ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவர் வரும். அந்த மாதிரி நோயாளிகளுக்கு இந்த மாதிரி விடுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிறுநீரக நோய்களுக்கு, அதே மாதிரி தீர்க்க முடியாத நோய்கள் தான், மருந்தினால் தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் இப்படி விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த அட்டை விடுதல் மூலமாக நம்ம பலன் கிடைக்கிறது. ஆனால் அது ஜோதிடத்தின் மூலமாகத்தான் நம்ம அதை வந்து செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜோதிடத்தை எவ்வாறு அவர்கள் முதன்மையாக வைத்திருக்கிறார்கள் என்று இதிலிருந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம், புரியுதுங்களா. இது மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் சொல்லிக்கிறாங்க. இப்போ அதை சொன்னோம்னு வச்சிங்களேன், நிறைய நேரம் நம்ம வந்து பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். அதனால் நம்ம ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து லக்னத்தில் வந்து நல்ல கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வாழ்க்கை பூரா நோயே வராதுங்க. அதை நீங்கள் பாருங்கள்.
பாருங்கள், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் இருப்பீங்க. அதனால் லக்னத்தில் வந்து நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நோயே வராது. ஆனால் லக்னத்தில் வந்து புதனோ சனியோ இருந்து அதை பாவகிரகங்கள் பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நோய் தான். இது 2 பாயிண்ட் நம்ம வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒருத்தனுக்கு நோயே வராது, இன்னொருவனுக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை பூரா. இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜுரம் அப்படின்னு ஒரு நோய் இருக்குங்க, ஃபீவர்னு இருக்குது. அது எந்தெந்த நாளில் வந்துச்சுன்னா, எந்த நட்சத்திரத்தில் வந்துச்சுன்னா தீரவே தீராது, தீரும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு வந்து அது படித்து காட்டுறேன் பாருங்கள். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் நாளில் வந்து உங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், 7 நாளில் வந்து அது தானாகவே சரியாயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் மருந்து கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் 7 நாள், புரியுதுங்களா? மருந்து கொடுக்கலாம், ஆனால் வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மருந்து கொடுக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் நாளில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், 9 நாளில் குணமாகிடணும். புரியுதுங்களா? அப்படி 9 நாளில் குணமாகலன்னு வச்சிங்களேன், அடுத்தது மரணம் தான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும். அப்போ பரணி நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஃபீவரை வந்து கையாளணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த மரணம் சம்பவிக்கணும் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் ஜுரம் வந்துருச்சுன்னா 8 நாளில் குணமாயிரும், தானாகவே, அதாவது சரியாயிடும். இதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜுரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டினி பெருமருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எதுவுமே சாப்பிட்னாலும் ஜுரம் சரியாக போயிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பட்டினி இருந்தாலே சுர நோய்கள் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம மருந்தும் கொடுக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே அந்த ஜுரம் 8 நாள்களில் சரியாக விடில் என்னென்னா 21 நாளில் வந்து இறந்துருவான் அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான். 8 நாளில் வந்து சரியாயிரும், அப்படி இல்லை அப்படின்னா 28 நாள் கழித்து சரியாயிரும். இது வந்து சரியாகிற நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்தை பார்த்தா வேணாம சரியாகிற நட்சத்திரங்கள் என்ன, சரியாகாத நட்சத்திரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு, அப்போ அந்த சரியாகாத நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது, அந்த ஜுரம் வரும்பொழுது கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது அந்த நோயிலிருந்து அவன் தப்பிப்பான், இறப்பிலிருந்து தப்பிப்பான். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உஷாரை வந்து உஷார் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து உஷார் பண்ணி முன்னாடியே சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் அந்த நட்சத்திரத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 10 நாளில் சரியாயிரும் அந்த காய்ச்சல். புரியுதுங்களா? அடுத்தபடி திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் 5 நாளில் வந்து இறந்துருவாங்களாம். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்தாவே இறந்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னென்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாம் வந்து கேர் எடுத்து பார்த்து கொஞ்சம் கவனிச்சிக்கணும் அப்படின்னு தான். 5 நாள்லையும் சாகலைன்னா திரும்பி ஒரு 7வது நாளில் சத்துருவான் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்தபடி புனர்பூச நட்சத்திரம் எந்த பிரச்சனையும் கிடையாது, 11வது நாளில் சரியாகி போயிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பூச நட்சத்திரமும் அதே மாதிரி தான், 2 நாளில் சரியாகும், அப்படி இல்லைன்னா 8வது நாள் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரமும் அதே மாதிரி தான். ஆயிலி நட்சத்திரத்துலேயும் காய்ச்சல் வந்துச்சுன்னா 7வது நாளில் மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7வது நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் வேகமாக தொடங்கி இந்த மாதிரி சில சிகிச்சைகள்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அந்த சிகிச்சையெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது அதிலேருந்து தப்பித்துக்கொள்வோம். அதுக்காக தான் அந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம், மக நட்சத்திரமும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 10 நாளில் சரியாயிரும், அப்படி சரியாகலை அப்படின்னா 13வது நாளில் சரியாயிரும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம், பூரத்துலேயும் அதே மாதிரி தான், 10வது நாள் சரியாகும், அப்படின்னா அடுத்த நாள் சரியாயிரும், அதோட அது முடிஞ்சது. அடுத்தது உத்திர நட்சத்திரம், உத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 11வது நாளில் மரணம் சம்பவிக்குன்னு அதை சொல்லிக்கிறாங்க. இதுவும் ஒரு அந்த ஜுரம் வந்துச்சுன்னா இது ஒரு கெட்ட நட்சத்திரமாக அவங்க சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த 11 நாளைக்கு முன்னாடியே நம்ம அது வரைக்கும் பார்த்துட்டு இருக்காமல் சில வகையான சிகிச்சை முறைகளை சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கின்ற அந்த சிகிச்சை முறைகளை செய்யும் பொழுது அந்த நோய்கள் தப்பி. அதனால தான் நிறைய பேர் பார்த்துங்க, என்னப்பா பையனுக்கு வந்து ஒரு சிம்பிளான காய்ச்சல் தான் வந்துச்சு, திடீர்னு பார்த்தா இறந்துட்டான் அப்படின்றாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இப்போ இந்த ஜாதகத்தோட இந்த ஜோதிட விஷயத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும். சாதாரண ஃபீவர்னு சொல்லியிருப்பாங்க, அது என்ன ஃபீவர்னு இங்கே சரி தெரிஞ்சிருக்காது. அவங்க டெஸ்ட் பண்ணி அது வெளியில் லேபு போயிட்டு அந்த பிளட் டெஸ்ட்லாம் வரத்துக்குள்ளார இவர் வந்து இறந்துருப்பார். அதற்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடந்திருக்கும். அப்போ நீங்கள் அந்த நோய் வரும்பொழுது ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அவருடைய ஜாதகத்தை வாங்கி நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், அதில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சோம், அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அது ஒரு விஷயம். அப்புறம் அஷ்ட நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, அஸ்தம், அதில் வந்து 11 நாளில் மரணம் சம்பவிக்குன்னு போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 11 நாளில் சம்பவிக்கணும்னு வச்சிங்களேன் 3 மாதம் கழித்து குணமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் அதே மாதிரி தான். சித்திரை நட்சத்திரம் ரொம்ப கம்மி நாள், 3 நாள்லேயே மரணத்தை எய்துவார் அப்படின்னு அது போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம்,
சுவாதி நட்சத்திரம் வந்தது அப்படின்னா உடனடியாக மரணம், அன்றே மரணம் சம்பவிக்கும் போட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாளில் மரணம் சம்பவிக்கல அப்படின்னா அடுத்த நாள் 2-3 நாளில் அது வந்து குணமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரமும் ஒரு அந்த நட்சத்திரத்தில் வரும் பொழுதும் மரணம் சம்பவிக்கும். அதாவது 8 நாளில் மரணம் சம்பவிக்கும். அப்படியெல்லாம் 1 மாதத்துக்குள்ளேயே அது இறந்துருவாங்க அப்படின்னு அதையும் போட்டிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம பயம் கொள்ள தேவையில்லை. நம்ம சொன்ன மாதிரி அந்த சிகிச்சை முறைகளை வந்து ரொம்ப தீவிரப்படுத்தி அதை நம்ம வந்து குணமாக்கி கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரத்தை நம்ம நல்ல நட்சத்திரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அனுச நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் ஃபீவர் இருந்துச்சுன்னா 5 நாளில் வந்து இறந்து போவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கேட்டை நட்சத்திரம் அதே மாதிரி தான் 9 நாளில் அது மரணம் சம்பவிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரத்தை எல்லாருமே நாம் வந்து ஒரு சரியில்லாத நட்சத்திரம், ஆண் மூலம் நிர்மூலம், இல்லை ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிலாம் சொல்லி இருப்பீங்க நீங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதில் மரணமே சம்பவிக்காது. 9 நாளில் குணமாயிரும். மூல நட்சத்திரத்தில் வந்துச்சுன்னா அல்லது 11 நாளில் அது வந்து குணமாயிரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம், இது பார்த்திங்கன்னா 8 நாளில் குணமாகும். அப்படி இல்லைனா 1 மாதத்தில் குணமாயிரும் இந்த நட்சத்திரத்தில். அதேமாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் இந்த மாதிரி ஃபீவர் வந்துச்சுன்னா 12 நாளில் சரியாகும். சரி, அப்படி சரியாகலை அப்படின்னா 7 மாதத்துக்குள்ளே அது தானாகவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திருவோண நட்சத்திரத்தில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்தாலும் பிரச்சனை கிடையாது, வரலனாலும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு நல்ல நட்சத்திரம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், இது அதே மாதிரி தான் 8 நாள் அல்லது மரணம் சம்பவிக்கும். 8 நாளில் மரணம் சம்பவிக்கும் அல்லது அதில் 8 நாளில் குணமாகும். அப்படி இல்லைனா அடுத்த நாளே வந்து மரணம் உண்டாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் 10 நாளில் வந்து சரியாயிரும் அதை சொல்லிக்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சதய நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 6 நாளில் வந்து மரணம் சம்பவிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் 8 நாளில் மரணம் சம்பவிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் 8 நாளில் மரணம் சம்பவிக்கும் அல்லது 8 நாளில் இறக்கல்னு வச்சிங்களேன், 10 நாள் கழித்து அவங்களுக்கு வந்து அது ஃபீவரே குணமாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி அவர்கள் அந்த நட்சத்திரத்தை வைத்து அந்த ஃபீவரை வந்து சரி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தனி புக்கு இருக்குங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்ல, அது சொன்ன ரொம்ப நேரம் ஆயிரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நட்சத்திரமும் அந்த கிழமைகளும் சேர்ந்து வந்தால் அந்த ஃபீவர் வந்துச்சுன்னா மரணம் சம்பவிக்குன்னு சொல்லிக்கிறேன். அதில் பாருங்கள், ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருவாதிரை நட்சத்திரம் திங்கக்கிழமைகளில் வந்து அந்த நேரத்தில் ஃபீவர் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் ஞாயிறு கிழமைகளில் வரும் பொழுது அப்போ ஃபீவர் வந்துச்சுன்னா அதுவும் வந்து இறக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சனிக்கிழமை நாள் வந்துச்சுன்னா அதுவும் அதே மாதிரி தாங்க. அதே மாதிரி விசாக நட்சத்திரம் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வந்து ஃபீவர் வந்துச்சுன்னா அது வந்து உடனே மரணம் சம்பவிக்குன்னு சொல்லி. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் புதன்கிழமைகளில் வரும்பொழுது ஜுரம் வந்துச்சுன்னா மரணம் சம்பவிக்குன்னு சொல்லுகிறார்கள். அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரம் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் சித்திரை நட்சத்திரம் வரும் பொழுது அந்த ஃபீவர் வந்துச்சுன்னா மரணம் சம்பவிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இன்னும் இது மாதிரி நிறைய இருக்குது. இது நிறையா சொல்லிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அது மனசுலையும் புரியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நீங்கள் உங்களுக்கு தெரியலாம். அந்த பாதத்தில் எப்படி அந்த ஜுரம் வரும்பொழுது எப்படி குணமாகும் அப்படிலாம் அவங்க அப்போ நம்ம பாருங்கள், சித்தர்களுடைய நுண்ணிய அறிவு பாருங்கள். அவங்க வந்து படிக்க கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்களுடைய அந்த தவ வலிமையால், அந்த நாணத்தால், அந்த அஷ்டமா யோகத்தால், என்பெரும் சித்திகளால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் படித்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும், இல்லைங்களா? அவங்க எழுதி வச்ச விஷயத்தை படித்து ஆனால் அவங்க நாணத்தால் பாருங்கள் அந்த பாதத்தில் எப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். பூரம், பூரட்டாதி, கேட்டை, பூராடம், திருவாதிரை இந்த நட்சத்திரத்தில் வந்து ஜாதகத்தினுடைய கட்டத்தில் வந்து அவங்களுக்கு அந்த 4, 6, 9 கட்டத்தில் வந்து செவ்வாய், சூரியன், சனி கூடி நின்றால், இந்த கட்டத்தில் அந்த 3 கிரகங்களும் கூடி நின்றால் திருவாதிரை முதல் பாதத்தில் ஜுரம் வந்தால் 9 நாளில் குணமாயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இத்தனை நட்சத்திரத்தையும் அவங்க சொல்லி அந்த கட்டத்தில் இருக்கிற அந்த கிரகங்களுடைய அம்சங்களையும் சொல்லி அந்த டைமில் ஜுரம் வந்துச்சுன்னா அந்த ஜுரமானது 9 நாளில் குணமாகும் அப்படின்னு அவங்க அதை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை சித்தர்கள் இந்த ஜாதகத்தின் மூலமாக நமக்கு அருளி இருக்கின்றனர். ஆகவே அந்த சித்தர்கள் பார்த்திங்கன்னா
இது வந்து எப்படியோ அவங்க எங்கே போய் படித்தாங்க என்ன அப்படிலாம் நமக்கு தெரியாது. அவங்களுடைய அந்த நாணயத்தினுடைய அறிவினால் தான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து நம்ம ஒரு சாம்பிள் தான், ஒரு சின்ன ஒரு பர்சன்ட் கூட கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதாவது அங்க லட்சணத்தை வச்சு ஒரு ஜாதகத்தை கணிக்கிறது. அதே மாதிரி இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து பணம் கேட்க போகிறீங்கன்னு வச்சிங்களேன், கடன் கேட்க போகிறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் யாரோட போனால் பணம் கிடைக்கும், புரியுதுங்களா? யாரோட போனீங்கன்னா பணம் கிடைக்காது. அது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தருடைய அங்க லட்சணங்கள், அதாவது சாமுத்திரிகா லட்சணம் நம்ம அதை சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த ஜோதிடத்தை எவ்வளவு முதன்மையாக அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர்கள் வந்து நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு, அகத்தியர், போகர் அப்படின்னு நிறைய பேர், திருமூலர் அப்படின்னு நிறையா சொல்லுவீங்க. அதில் ஒரு சித்தர் வந்து மிக முக்கியமானவர், இடைக்காடர் அப்படிங்கிற ஒரு சித்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சித்தர்களை காட்டிலும் ஏன் அவர் வந்து முக்கியமானவர் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து நிறைய ஜோதிட நூல்களை நிறைய எழுதியிருக்கிறார். அதாவது அவர் வந்து ஜோதிட நாணம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு இருந்திருக்கிறது. அப்போ வந்து சாதாரணமாக ஒரு ஆடு மேய்ப்பவராக தான் இருந்திருக்கிறார். ஆடுகளை வளர்த்துக்கிட்டு அதை மேய்ச்சிக்கிட்டு அதை பராமரிக்கிறவராக தான் இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு நாள் என்னென்னா, அவருடைய நாணதிசின் உடைய அறிவினால் அவருக்கு இந்த உலகில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சமீபத்தில் கொஞ்சம் ஒரு 10 நாளைக்குள்ளார பஞ்சம் வரப்போகிறது, மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுது, அதில் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களும் அழியப் போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அவருக்கு அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை வச்சு அவர் வந்து நினச்சி பார்த்துருக்கிறாரு. அப்படியா அப்படின்னு யோசனை பண்ணி எப்போ இதில் வந்து தப்பிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு உடனே அவருடைய ஆடுகளை எல்லாம் அந்த எருக்கஞ்செடியெல்லாம் சாப்பிட வச்சு பழக்கிறது. ஏன்னா எருக்கஞ்செடியை வந்து ஆடு மாடுகள்லாம் சாப்பிடாது, அது உங்களுக்கே தெரியும். அப்போ எருக்கஞ்செடி ஏன் சாப்பிட வைக்கிறோன்னா, அந்த பஞ்சத்தில் கூட அந்த எருக்கஞ்செடி முளைக்கும், தண்ணி இல்லைனா கூட அது முளைச்சிட்டு. நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள், அந்த சம்மர் சீசனில் காடு எல்லாமே காஞ்சி போய் கிடக்கும், புல் எல்லாமே வறட்சியாக இருக்கும். ஆனால் அந்த எருக்கு செடி மட்டும் தளதளன்னு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த வறட்சியிலும் அது தாங்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த எருக்கு செடி பெற்று இருக்கிறது. அப்போ அந்த எருக்கு செடியை வந்து ஆடுகளுக்கெல்லாம் சாப்பிட வைக்கிறாரு, சாப்பிட வச்சு பழக்கப்படுத்துகிறாரு. அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் அந்த சேகரித்து கரெக்டாக பராமரித்து சேகரித்து வச்சிட்ருக்கிறாரு. அப்புறம் அவர் நினச்ச மாதிரியே அந்த நேரத்தில் ஒரு பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வந்த உடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் இந்த பசியால் வந்து மடிந்து விடுகின்றனர். அப்போ இவர் ஆடு மட்டும் தப்பிச்சிடுறாங்க. அது எப்பட்றா அப்படின்னு பார்த்துட்டு, அந்த நவக்கிரக கோள்களுடைய நாயகர்களாக இருப்பாங்களா, தட்சிணாமூர்த்தி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிபதி கடவுள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க இது எப்படி பஞ்சம் எப்படி எடுக்குது அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன ஒரு பார்த்தா, இங்கே ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்கிறாங்களே என்ன அப்படின்னு அவங்க பார்த்துருக்குறாங்க. உடனே அவங்க 9 பேருமே வந்து இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, என்னப்பா எல்லாருமே இப்படி ஆகிட்டாங்க பஞ்சத்தில், நீ மட்டும் தப்பிச்சிருக்க, உன் ஆடு தப்பிச்சிருச்சு, என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இல்லைங்க, எனக்கு முன்னாடியே இந்த மாதிரி பஞ்சம் வருதுன்னு தெரியும், அதனால் நான் எங்களுடைய ஆடுகளை வந்து எருக்கலையை சாப்பிட வச்சு பழக்கிட்டேன். அப்போ அந்த எருக்கலை ஊர் பூரா இருக்குது, அதை சாப்பிட்டு அது பொழைச்சிருச்சு. அதேமாதிரி நானும் தேவையான உணவுகளை எல்லாம் சேகரித்து வச்சுட்டேன், அதை வச்சு சாப்பிட்டுட்ருக்கிறேன், அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஓ, அவ்வளோ பெரிய ஆளா நீ, ஜோசியத்தில் வந்து அவ்வளோ பெரிய இதாக இருந்திருக்கிறியா, அறிவாளியாக இருந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, அப்புறம் என்ன பண்ணாங்களா, இவருடைய சாப்பாடுலாம் அவங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ கொடுக்கும் பொழுது அவங்களாம் சாப்பிட்டுட்டு உண்டமைக்கும் தொண்டனுக்கும் உண்டு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அவங்க உடனே படுத்து தூங்கிட்டாங்க. அவருடைய அந்த குடிசை வீட்டில் தூங்கினோன்னா அந்த 9 அந்த நவக்கிரக நாயகர்கள் தூங்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு ஐடியா தோன்றிருக்குது. சரி, நாம் மட்டும் தப்பிச்சுக்கிட்டோம், இந்த உலகத்தினுடைய உயிர்களை எல்லாம் எப்படி நாம் காப்பாற்றுவது அப்படின்னு அவருடைய ஞான திருஷ்டியால் ஒரு ஐடியா அவருக்கு வந்துச்சு. உடனே அந்த எப்படி இவர்களை வந்து மாற்றி வைத்தால் இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்து இந்த மழை பெய்ந்து, அதாவது அந்த விவசாயம்லாம் செழிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அந்த நவக்கிரகங்கள்லாம் மாற்றி வச்சுருக்கிறார். அந்த கட்டமும் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த 9 பேர்த்தையும் மாற்றி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உடனே மாற்றி வைக்கிறதுக்குள்ளாரையே மழை பயங்கரமாக பெஞ்சிருக்குது. உடனே ஊரெல்லாம் செழிப்பாக இருக்குது. உடனே அவங்களோட மழை பொழிஞ்ச உடனே இப்போ எந்திரிச்சு கேட்டிருக்கிறாங்க. உடனே திரும்பி அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி உங்களெலாம் இப்படி நான் இது பண்ணினேன், அதனால் மாற்றி வச்சேன், உங்களை எப்படி வச்சா அது பஞ்சம் தீரும் அப்படின்ட்டு. அப்போ அந்த உங்களை மாற்றி வச்சதன் விளைவாக மழை பொழிந்தது, எல்லா இடத்துலையும் விவசாயம் நல்லா செழித்தது, எல்லா மக்களும் நிம்மதியாக இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இன்னும் ரொம்ப வியந்து பாராட்டி, இவருக்கு வந்து பரவாயில்லப்பா, நீ வந்து ஒருவராக எங்களுடைய விஷயத்தை எல்லாம் உள்வாங்கி கொண்டு நிறைய அறிவை பெற்றிருக்கிறாய் ஆனால் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்திட்டு அப்புறம் மறைஞ்சாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தாலும் சரி, இல்லது ஒரு வரலாற்று கதையாக இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த நவக்கோள்கள் நமது மனிதனுடைய உடம்பில் ஆள்கொள்கிறது அப்படிங்கிறது மட்டும் ஒரு தெள்ள தெளிவான ஒரு விஷயம். அப்போ அந்த கோள்களினுடைய தன்மையின் அடிப்படையில் தான் நாம் வந்து எப்பொழுதுமே இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் அந்த ஜோசியம் சொல்கிறது, அந்த ஜோதிட கட்டங்கள் சொல்கிறது. ஆகவே நம்ம இதை அந்த ஜோதிடத்தை, அதாவது நீங்கள்
நீங்கள் உங்களுக்கு யாராவது நோய் வந்தால் கூட முதல்ல ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த ஜோதிடத்தை முதல்ல பாருங்கள். அதாவது சிம்பிளான நோயாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அது நல்லாயிரும். ஆனால் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாள்பட்ட நோய்கள்லாம் இருக்கும். அது கேன்சர் போன்ற நோய்கள், அதே மாதிரி இப்போ வந்து ஊர் புற மழை வெள்ளம் மாதிரி பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகின்ற பிளட் ப்ரெஷர் போன்ற நோய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இல்லாத மனிதரே கிடையாது. அப்போ அவருடைய ராசி கட்டத்தை எல்லாம் வாங்கி பார்த்து, ஜாதகத்தை வாங்கி பார்த்து அவருக்கு என்ன மருந்து கொடுத்தால், என்ன நேரங்களில் அதை கொடுத்தால் அது சரியாகும் அப்படின்னு முதல்ல அது வந்து நீங்கள் அது வந்து ஆராய்ச்சி செய்யுங்க. ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த நோய்கள் வரவே வராது. புரியுதுங்களா? இது வந்து சித்தர்கள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஜோதிடத்தை மட்டும் சொல்லலாம், இது மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. இப்போ அதாவது வீடு கட்டுறது சொல்கிறோம் இல்லைங்களா, வீடு கட்டுறது, அதே மாதிரி இந்த திருமணம் செய்வது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ லவ் மேரேஜ் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அந்த லவ் மேரேஜில் கூட நிறைய விஷயம் இருக்கிறது. அந்த லவ் மேரேஜ் அந்த ஒத்த கருத்துடைய அந்த ஜாதக அமைப்புடையவங்க தான் அந்த வந்து ஈர்ப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கு நிறைய கருத்து இருக்குது. அது நிறைய பேசணுமே தான் நிறைய பேசிகிட்டே போகலாம். ஏன்னா எப்படி லவ் மேரேஜ் வந்து சில பேர்த்துக்கு செட் ஆகிடுது, சில பேர்த்துக்கு செட் ஆகிறதில்ல அப்படின்லாம் ஒரு கருத்து நிலவுது. அதுக்கு என்னென்னா அந்த ஒத்த அமைப்புடைய ஜாதகர்கள் தான் அந்த ஒத்த கருத்தில் போய் அவங்க லவ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ எப்படி நம்ம வந்து அரேஞ்சு மேரேஜ்லேயும் நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிடுறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் இதுலேயும் இந்த லவ் மேரேஜில் சக்ஸஸ்ஃபுல்லான லவ் மேரேஜ் இருக்குது, இதுலேயும் ஃபெயிலியரான அரேஞ்சு மேரேஜ் இருக்குது. அதனால் நம்ம என்ன அப்படின்னா நம்ம அந்த கட்டங்களை, அதாவது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் சித்தர்கள் சொல்லுகிறார்கள், ஜோதிடம் என்பது உண்மை. புரியுதுங்களா? ஆனால் அந்த ஜோதிடத்தை சரியான நேரத்தில் ஆய்வு செய்து, அதாவது அவங்க பிறந்த நேரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சிசேரியனே பண்ணுறாங்கன்னா அந்த டைம் வந்து மாற்றி சொல்லிடுவாங்க. அப்படி மாற்றி சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஜோதிடமே மாறும்னு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஜாதகம்லாம் அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஆனால் ஜோதிடத்தை மீது அது நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. ஆனால் ஜோதிடத்தை மீது குறை சொல்வது எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அதை நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஜோதிடங்கிறது வந்து நீங்கள் சாதாரணமாக ஜோதிடர் ஜோசி அப்படின்னு நம்ம ஒரு இதாக சொல்கிறோம், கிண்டலாக ஊரில் வெளியில் சொல்லுவாங்க, ஜோசியம் பார்த்துட்டு தெரியலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து அவனுடைய மனநிலை. என்னென்னா ஜோசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு அஸ்ட்ரோ சயின்ஸ், அது அறிவியல். இது வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவியல். இந்த அறிவியலை வந்து நம்ம சரியான முறையில் கையாண்டாலும் வச்சுக்குவ நிறைய விஷயத்தை சாதிக்கலாம். உலகுக்கே நாம் வந்து வழிகாட்டியாக இருந்திருக்கிறோம் பல விஷயங்களில். அப்போ இந்த ஜோசியத்தை வந்து தவறான முறையில் அப்படின்னா குழந்தை பிறக்கும் போது ஒரு டைமு, சிசேரியன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அப்படி வச்சுருப்பாங்க, அவங்க வேறு டைம் சொல்லிடுவாங்க. இல்லை நார்மல் டெலிவரியில் கூட குழந்தை ஒரு டைமில் பிறக்கும், இவங்க 2 நிமிஷம் 4 நிமிஷம் லேட்டாக சொல்லிடுவாங்க. இப்படிலாம் நடக்குது. ஏன்னா இது நான் வந்து அனுபவபூர்வமாக நிறைய ஜாதகங்களை வாங்கி நான் பார்த்ததின் விளைவாகத்தான் இதை நான் சொல்கிறோம். ஏனென்றால் சில விஷயம் அவர்களுக்கு வந்து ஒத்து வராத விஷயமாக இருக்கும் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது. அப்போ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பிழை அவங்க வச்சுருப்பாங்க, அதுதானே ஒழிய மற்றபடி ஜோதிடத்தில் எந்த பிழையும் கிடையாது. ஜோதிடம் தான் அது. ஏன்னா 2000-3000 வருஷங்களுக்கு முன்பே. இப்போ நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். நான் வந்து சித்தா டாக்டராக இருக்கிறதுனால இந்த ஓலைச்சுவடிகளில் தான் அதிகமான நூல்களெல்லாம் இருக்கிறது. அது ஜோதிட நூல்களாக இருந்தாலும் சரி, மருத்துவ நூல்களாக எல்லாம் இதில் தான் இருக்குது, ஓலைச்சுவடிகளை. அதற்காகவே மெனக்கெட்டு போய் ஒரு வருஷம் ரெகுலர் கோர்ஸாகவே ஓலைச்சுவடி பற்றி படித்தேன். டிஎம் அப்படிங்கிறது, டிப்ளமோ இன் மேனஸ்கிரிப்டாலஜின்னு சொல்லி மெட்ராஸில். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடத்தில் இருக்குன்னா அந்த ஓலைச்சுவடிகள் நிறைய இருக்குது. அது யாருமே வந்து புக்கில் வந்து பதிப்பே போடலை. இப்போ அந்த மாதிரியான ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து அதெல்லாம் புக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஜோதிடம் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட படிப்பாக இப்போ தான் வந்துட்டு இருக்குது. அப்படி வரும்பொழுது அது வருங்காலங்களில் அந்த இருக்கிற அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் அவங்க வந்து புக்காக போட்டாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இப்போ இருக்கிற ஜோதிடம் எல்லாமே. அதில் இன்னும் போட்டாங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் பின் பாயிண்டில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு பலன் சொல்லலாம். அப்படியான ஓலைச்சுவடி நூல்கள் இன்னும் நிறைய இடங்களில் இருக்கிறது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம், அதே மாதிரி சென்னை நூலகத்திலலாம் நிறையா இருக்குது. அதை நானே நேரில் பார்த்துருக்குறேன். அதில் என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அதற்கு வந்து அரசுகள் மற்றது அங்கே இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள், ஜோதிட ஆர்வலர்கள்லாம் அதற்கு வந்து முயற்சி எடுக்க வேண்டும். அந்த நூல்கள் எல்லாம் வெளிவரதுக்குண்டான முயற்சி எடுக்க வேண்டும். ஏன்னா ஜோசியம் ஒன்று அனைவருடைய வாழ்க்கையும் வந்து தீர்மானிக்கிறது, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஜோசியம் பார்த்துட்டு நீ என்ன ஆவா அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும். அது வந்து அந்த ஜாதகத்தில் ஏதாவது தப்பு இருந்தால் தான் பிரச்சனை, தப்பு இல்லைன்னா அது நடக்கும் கண்டிப்பாக. அப்படி தப்பாக இருக்கிற ஜாதகருக்கு தான் அது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சரியாக இருக்கிற ஜோதிடம் எல்லாமே, ஏன்னா என்னுடைய ஜாதகத்தையே எடுத்துங்களேன், என்னுடைய ஜாதகத்திலேயே நான் வந்து ஃபஸ்ட்லேயே பார்த்து எல்லாம் முடிச்சு வச்சு நாடி ஜோதிடத்துலேருந்து எல்லா ஜோதிடத்தையும் எழுதி வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதே மாதிரி தான் நடக்குது. நான் எதுவுமே செய்யலைனா கூட அது நடந்துருது.
அதற்கான முயற்சி எடுக்கலன்னு வச்சிங்களேன், முயற்சி எடுக்கலனா கூட யாராவது மூலமாக என்னை வந்து உசுப்பேற்றி விட்டு அதை செய்ய வச்சிடுறாங்க. அப்போ அந்த ஜோதிடத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் உண்மை. அப்போ அந்த ஜோதிடம் எழுதுகின்ற போது இருக்கின்ற அந்த நேர காலங்கள் தான் வந்து ஒவ்வொருவருக்கும் சரியில்லாத ஒரு நேரத்தை கொடுத்து எழுதி விடுகிறார்கள். அதுதான் விஷயமே ஒழிய மற்றபடி ஜோதிடத்தில் எந்த பிழையும் கிடையாது. அதில் உயர்ந்த கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்குன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வை அவன் பிறந்தது முதல் இறக்கும் வரையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஜோதிடம் வந்து தீர்மானிக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அதில் பார்த்தீங்கன்னா, சரி ஒருத்தருக்கு நல்ல ஜாதகம்பா, அவருக்கு நல்லாவே நான் வாழ்க்கை போகிறேன், சரி நல்லா இல்லாத ஜாதகம் ஒருத்தர் வராரு, அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா, பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறான். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு அந்த விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் சமுதாயத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த பரிகாரத்தை பண்ணுறவங்களை பார்த்தா ஒரு கிண்டலாக நினைப்பாங்க. ஏன்னா அந்த சமுதாயத்தில் நடக்கின்ற கருத்துக்களை தான் நம்ம அதிகமாக பேச வேணும். ஏன்னா அவங்களால தான் நிறைய பேர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் போவாதா அப்படி போவாதா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் ஜாதகம் போய் பார்க்க தடவை அதெல்லாம் சும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, பரிகாரங்கள் அப்படிங்கிறது உண்மை. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் இப்போ நம்ம கந்தசஷ்டி கவசம் சொன்னார், அந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து ஜப்பானில் இருக்கிற ஒரு ஐடி ஆஃபீஸில் வந்து டெய்லி போடுறாங்களாம். புரியுதுங்களா? அதில் இருக்கின்ற அந்த வேலும் மயிலும் காக்காது இதுன்னு வரும். அதில் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் தினமும் கேட்டிங்களாவே அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு அந்த செல்களுக்குள்ளே போகும். அதுதான் அந்த ஏமம்னு சொன்னேன், நல்லெண்ணங்கள் சொன்னேன். நீங்கள் நல்லெண்ணெய் வச்சுருந்து போட்டிங்கன்னா அந்த கந்தசஷ்டி கவசம் உள்ளே போகும். அப்போ ஒவ்வொரு செல்களும் உங்களை தூண்டுவிக்கும். அது மாதிரி செயல்படுவதற்கு உங்களை வந்து தூண்டுவிக்கும். அப்படி தூண்டுவிக்கும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அதனால தான் நீங்கள் தினந்தோறும் கந்தசஷ்டி கவசத்தை கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதில் பாருங்கள், அந்த வரிகளை ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் வந்து மனிதனை முன்னேற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயம் தான் அந்த கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கும். ஜப்பான்காரன் தமிழ் மொழியில் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? இப்போ நாம் எந்த ஆஃபீஸில் போடுறோம்? எந்த ஆஃபீஸ்லேயுமே போகிறதில்ல, தனியார் ஆஃபீஸில் கூட போகிறதில்ல. அவன் எல்லா ஆஃபீஸ்லேயும் அவன் போகிறான் ஜப்பான் நாட்டில் அப்படின்னு ஒருத்தர் நேற்று சொல்கிறாரு, வீடியோ பதிவே போட்டிருக்காரு. அதனால் இது மாதிரி அதாவது உலகத்துக்கே நம்ம முன்னோடியாக இருந்த சமூகம் அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இருக்கின்ற அந்த விஷயத்தை இன்னும் நாம் வந்து மேம்படுத்தி நாம் வந்து ஆராய்ந்தோம் என்று சொன்னால் இன்னும் அது வந்து நல்ல ஒரு விஷயமாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதனால் நம்ம யார் எது சொன்னாலும், சமுதாயத்துக்குள்ளே ஆயிரம் சொன்னாலும், நம்ம ஜோதிடத்தை நல்ல ஒரு அறிவியலாக நல்ல ஒரு சயின்ஸாக நம்ம கொண்டு போகும் பொழுது அது எல்லா சயின்ஸை விட இது வந்து உயர்ந்த ஒரு சயின்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நிலாவுக்கு வந்து நம்ம ராக்கெட் அனுப்புகிறோம், அங்கே அனுப்புகிறோம், இங்கே அனுப்புகிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த ராக்கெட் அனுப்புறதுக்கு கூட இந்த ஜோதிடத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம், இந்த டைமுக்கு அனுப்புனா அது சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அந்த கோள்களிலிருந்து வருகின்ற ரேஸ் தானே நம்மளை ஆட்டி வைக்குது. அப்போ அந்த ரேஸ் என்ன டைம்கள்லாம் அது வந்து கரெக்டாக இருக்கும், அப்போ அங்கே போனால் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தையும் அதே மாதிரி சித்தர்கள் பார்த்திங்கன்னா வானறிவியல்லையும் அவங்க வந்து பயங்கர கலைகளில் அந்த கலையிலையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுலேயும் நிறைய கருத்துக்களை அவர்கள் தான் முன்னோடிகளாக இருந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாமே நீங்கள் மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்பொழுது டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறதோ அது எல்லாத்துக்குமே அவங்க வந்து முன்னோடிகளாக இருக்கணும். அதான் நாம் அதை வந்து எடுத்து பார்க்காம அது வந்து ஒரு கிண்டலாக நினச்சிக்கிட்டு அப்படின்னு இப்போ நம்ம செல்லுலாம் வருது இல்லைங்களா, அந்த சிம் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம் கார்டை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. செம்பு தகடில் பண்ணால் அந்த வைப்ரேஷன் வந்து போவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த தாயத்து கட்டுவாங்க, செப்பு தகடில் தான் போட்டு அந்த கட்டமெல்லாம் போட்டு கட்டுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அந்த காலத்திலே அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு குரூப் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு ஒன்று போல தான் இருக்குது, அதான் வைப்ரேஷனை கடத்துது அப்படிலாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ எல்லா விஞ்ஞானத்துக்கும் முன்னோடி வந்து சித்தர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அவர்களுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றையும் நாம் வந்து ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னால் அதில் இன்னும் நம்ம விஞ்ஞானத்தில் வந்து மேம்பட்ட விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜோதிடக்கலையும் அதே மாதிரி தான். ஜோதிடக்கலை இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ தான் நிறையா டிகிரி படிப்பெலாம் வந்துட்டுருக்கு. அது இன்னும் மேம்பட்டு இந்த எல்லா கலைகளோடும் இணைந்து அந்த ஜோதிடமானது இணைந்து அது செயல்பட வேண்டும். ஆகவே அந்த ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள் எல்லாம் இதை வந்து இதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மளை உயர்த்திக்கிறத விட அந்த ஜோதிடத்தை உயர்த்தணும்னு வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை உயர்த்தினது. புரியுதுங்களா? நீங்கள் என்னமே தேவையில்லை, அடுத்தவங்க உயர்த்த தேவையில்லை. நீங்கள் ஜோதிடத்தை அந்த சயின்ஸை வந்து நம்ம உயர்த்தும் பொழுது நமக்கே அந்த பலன் வந்து வரும். அப்போ அந்த பலன் கிடைக்கும் பொழுது நம்ம பொருளாதாரத்திலும் மற்ற விஷயங்களிலும் நாம் வந்து மேம்படுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த ஜோதிடத்தின் மூலமாக கிடைக்கும். அதனால் நம்ம அனைவருமே இதை ஒன்றிணைந்து இந்த ஜோதிடத்தை இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போவோம். ஏன்னு சொன்னால் நம்ம சித்தா டாக்டர் அப்படிங்கிற முறையில் சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சில வரிகளை சொல்கிறோம். உங்களுக்கு யாராவது நோய் என்று வந்தால்
உங்களுக்கு முதல் சாய்ஸ் வந்து நீங்கள் கண்ட ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அலையிறத விட உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டு அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நல்லா ஏதாவதுன்னு சொல்லி அது முதல்லையே தெரியும் நல்லாகாதுன்ட்டு. இருந்தாலும் அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடு அப்படின்லாம் சொல்லிடுவாங்களா. இவங்க எடுத்து நாயாக எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் அலைச்சல் தான் பயணமாக அழைச்சிட்டு கடைசீட்டில் வந்து வீட்டில் வந்து உட்காருவாங்க. உட்காந்தும் போது என்ன பண்ணுவாங்க, அது நாயின்னு சொல்லிட்டேன், அதை மன்னிக்கவும், அது சொல்லிடலாம், ஏன்னா அது ஏதாவது நினச்சிட்டு போகிறாங்க. அதாவது என்னென்னா அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு அலைவாங்க. அலைஞ்சிட்டு அப்புறமேட்டு கடைசியில் எதுவுமே முடியாது, வீட்டில் இருப்பாங்க. சரி என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு. அப்புறமேட்டு கடைசியில் பார்த்தா யாராவது சொல்லுவாங்க சித்தான்னு ஒன்று இருக்குது, ஆயுர்வேதான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போய் நம்ம பார்ப்போமே, இதை ட்ரை பண்ணி பார்க்குறது. எல்லா முயற்சியும் செய்துவிட்டு அதில் வந்து தோற்று போனதுக்கப்புறம் கடைசியில் இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட வருவாங்களையா, அப்புறம் சார் இது சரியாகுமா சார், ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்மகிட்ட அதான் கேள்வோம். அங்கே சரியாகாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்த உடனே எடுத்து கேள்வி என்ன பண்ணுவாங்க, சார் இந்த நோய் சரியாகுமா சார், சரி அப்படி இல்லை நீங்கள் அங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படி இல்லை சார் எதுவுமே சொல்லலை சார் அப்படிம்பாங்க. அப்புறமேட்டு சொன்னால் நாம் தெளிவாக அந்த நோயை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து அந்த சயின்ஸ்லாம் விளக்கி இது இப்படி தாங்க, இது வந்து சரியாகாது, ஆனால் சித்தாவில் வந்து மருந்து கொடுத்தா, ஏன்னா இப்போ இவங்ககிட்ட சரியாகும்னு சொல்லிட்டு வச்சிங்களா 2 நாளில் சரியாகணும்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி பிரச்சனை நம்ம ஆளுங்கிட்ட இருக்குது. எது வந்து சரியான விஷயமோ அதை வந்து இவங்க வந்து இதாக சொல்லிகிட்டு இருக்கிறது. அப்போ இல்லைப்பா இது நோயினுடைய தன்மை இப்படி, மருந்து இது கிடையாது, சித்தா ஆயுர்வேதாவில் வந்து மருந்து இருக்குது. புரியுதுங்களா? அதை நீங்கள் எப்படி ஒத்துழைக்கிறீங்களோ, எப்படி நீங்கள் அந்த பத்தியம் அந்த உணவு முறைகள்லாம் கடைபிடிக்கிறீங்களோ அப்படி கடைபிடிச்சிங்களா இந்த நோய் ஓரளவுக்கு குறையும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் 10 நாளில் நம்மக்கிட்ட தான் வந்து எல்லா கேள்வியும் கேட்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க வேறு இடத்துலாம். அப்போ கேட்கும் பொழுது நம்ம தெளிவாக சொல்லி மருந்து கொடுக்கும் பொழுது அது படிப்படியாக குறைகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. அதாவது இன்னும் சொல்ல போனால் சில நோய்களுக்கு அவங்களை தேதியை குறிச்சிருப்பாங்க, இந்த நாளைக்குள்ளே இதாகி போயிடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்து அந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்துகின்ற வல்லமை சித்த மருத்துவத்திற்கு இருக்கின்றது. அது நீங்கள் திரைப்படங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வர்மங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கலை, ஜோதிடம் மாதிரிய, அது சித்த மருத்துவத்திற்கு உள்ளடங்கிய ஒரு கலை தான். அந்த வர்மத்தில் அடிப்பட்டவங்க தான் நிறைய பேர் இப்போ நடக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாருமே முதல் முயற்சியாக சித்த மருத்துவத்திற்கு வருவதில்லை. ஓகேங்களா? சரி, அதனால் வந்து நம்ம என்ன டைம் இருக்குன்னு நினச்சிட்டேன். சரி, அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேசுகிறதா பேசிகிட்டே போகலாம். இனி வரும் காலங்களில் நம்ம நிறைய பேசுவோம். ஏன்னா சித்த மருத்துவத்தை பற்றியும் இந்த ஜோதிடத்தை பற்றியும் பேசினா நமக்கு ஆயுசே பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஒரு சாம்பிள் தான் கொண்டு வந்து இதுக்கே உள்ள நேரம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம முதல் முயற்சியிலேயே நீங்கள் சித்த மருத்துவத்தை நாடுங்கள். அது எந்த படித்த சித்த மருத்துவரையாவது நாடுங்கள், அதையும் நான் சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சித்த மருத்துவம்னு சொல்லி நீங்கள் போயிருப்பீங்க, அங்கே அதெல்லாம் வேண்டாம், பிஎஸ்எம்எஸ் படித்த டாக்டர் அப்படின்னு பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவர்களுக்கு தான் அந்த இதெல்லாம் தெரியும், ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் அதெல்லாம் தெரியும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி மற்றவர்களை பற்றி நம்ம குறை சொல்லுவது அப்படிங்கிறது நமக்கு மேட்ரு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அது முறைப்படியான மருத்துவமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பின்பற்றுங்கள். அப்புறம் ஜோதிடத்தையும் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். ஜோதிடத்தை முதல்ல பாருங்கள், ஃபஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு ஜோதிடத்தை பாருங்கள், அடுத்தது மருத்துவரை அணுகுங்க, உங்களுடைய நோய்களை எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த சித்த மருத்துவமும் ஜோதிடமும் அப்படிங்கிற இந்த தலைப்பை எனக்கு வழங்கி இவ்வளோ நேரம் நீங்களெல்லாம் பொறுமையாக கேட்டிருக்கிறீங்க. எனக்கு காலையிலேருந்து பேசிட்டு வந்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் தான் காலை அமர்வில் நான் இப்போ பேசுகிறேன். அதுக்கப்புறம் லஞ்சு, அதனால் நம்ம ரொம்ப சோர்வாக இருப்பீங்க. நீங்களாம் போய் ரொம்ப சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஐயா வேலுசிவா அவர்களுக்கும் அப்புறம் மற்ற இருக்கின்ற அந்த அத்தனை ஜோதிட ஆசான்களுக்கும் எனது நன்றி கலந்த வழக்கத்தையும், அது மட்டுமல்லாமல் உலகெங்கும் எங்களை எல்லாம் சிறப்பாக காட்டி கொண்டிருக்கின்ற ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் அதோட குழுமத்தை சார்ந்த கதிரையா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை இத்துடன் நான் முடிக்கின்றேன். வணக்கம். எனது பெயர் வந்துங்க டாக்டர் பி முருக கணபதி, பிஎஸ்எம்எஸ், எம்டி சித்தா, டிஎம். அதே மாதிரி சித்தாவில் நான் டாக்டராக இருக்கிறேன். எனதுடைய வாட்ஸ்அப் எண் பார்த்திங்கன்னா 9514325454. இன்னொரு மாதிரி சொல்லுகிறேன், 9514325454. அது மாதிரி உங்கள் பகுதியில் ஏதாவது
இலவச மருத்துவ முகாம்களோ அல்லது இலவச சொற்பொழிவுகளோ இது சித்த மருத்துவத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னை அழையுங்கள். நாங்கள் உங்களுக்கு அது மக்களிடத்தையே ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக, ஏன்னு சொன்னால் எனது கிளினிக்கில் மாதந்தோறும் இலவச மருத்துவ முகாம் நாங்கள் நடத்துகிறோம். மாதந்தோறும் ஒரு 2 நோய்க்கு மட்டும் இலவசமாக ஒரு 5 நாளைக்கு மருந்து கொடுக்குறோம். அது மாதிரி இது ஒரு பொது சேவையாக பண்ண மக்களிடத்தையே சித்த மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் பரப்ப வேண்டும் என்று ஆசையின் காரணமாக இதை நம்ம செய்கிறோம். அதனால் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் இந்த நம்பரில் எங்களை கூப்பிடுங்க. வணக்கம். அவிநாசை சார்ந்த கோவிந்தசாமி ஆசிரியர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.